இயேசு கிறிஸ்துவின் நீடி இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சிலுவையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சிலுவை சமாதானத்தை, சிலுவை ஒப்புரவாகுதலை, சிலுவை ஒற்றுமையை கொடுக்கறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. உங்களுடைய வீட்டில் சமாதானம் இல்லை, உங்களுடைய வீட்டில் நிம்மதி இல்லை, பிரச்சனையோடு இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அநேக குழப்பங்களோடு காணப்படுறீங்க. உறவுகள் மத்தியில் அநேக பிரச்சனையோடு காணப்படுறீங்க. அநேகரை மன்னிக்க முடியாமல் இருக்கீங்க. அநேகரோடு ஒப்புரவாகாமல் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பாவம். இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது, நிம்மதி இருக்காது. இதுக்கு ஒரே வழி, ஒரே பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது சிலுவையில் தான். இதை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சபிமமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். இதே வசனத்தை கொலோசியரில் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்குள் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று பார்க்கிறோம். சமாதானமற்ற வாழ்க்கை, மன்னிப்பற்ற வாழ்க்கை, இதிலிருந்து தான் விடுதலை இயேசு கிறிஸ்து தர்றாரு. மன்னிப்பு மட்டும் கிடையாது, ஆண்டவர் ஒப்புரவாகணும்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம பாவத்தில் இருந்த நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடு நம்மளை ஒப்புரவாக்கினாருங்கிறத யோசித்து பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்ச பிற்பாடு ஆண்டவர் தாமே வந்தார். பாவம் செஞ்சது ஆதாம். ஆண்டவரை தேடி வந்து அவனோட ஒப்புரவாகி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம். அநேகரோட ஒற்றுமை இல்லை, ஒப்புரவாகுதல் இல்லை, சமாதானம் ஆகுறதே இல்லை. மன்னிப்பு பெற்றிருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறது இல்லை. இதெல்லாம் கிறிஸ்தவமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சிலுவையில் இப்படி தான் ஆண்டவர் செய்தாரா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு. கிறிஸ்து நம்மளை மன்னிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறது இல்லை, அவங்களோட சமாதானம் ஆகிறதில்ல, அவங்களோட ஒப்புரவாகிறதில்ல. இப்படி இருக்கும் பட்சத்தில் இது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவே தொடர்ந்து இருக்குமானால் உங்களுடைய ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறி. நீங்கள் மன்னிக்கிறதுனா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா அவங்களோட போய் உறவு கொள்ளணும், ஒப்புரவாகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனை. இயேசுவுக்கு நீங்களும் நானும் எதிராக இருந்தோம், விரோதியாக இருந்தோம். இயேசு என்னை மன்னிச்சார். நம்மளால் மன்னிப்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களே கிடையாது. அவ்வளோ மோசமான பாவம்லாம் செஞ்சுருக்கிறோம். கிறிஸ்து என்னை மன்னிச்சிருக்கார். அப்படி உங்களை ஒருவேளை உண்மையாமே மன்னிச்சிருந்தா உங்களால் யாரை மன்னிக்க முடியலையோ அவங்கள மன்னிச்சு அவங்களோட சமாதானம் ஆகுங்க. இதுதான் சிலுவை கற்றுத்தருது. ஒப்புரவாகுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும், அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். இப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பி சிலுவையின் இடத்துல வரணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.